அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் எல்லாமே பட்டு வந்திருப்பீங்க. ஸோ என்னடா இவன் எடுத்த உடனே எல்லாமே கஷ்டங்கள், துன்பங்கள் சொல்றான்னு நினைக்காதீங்க. ஸோ உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு சில பேர் தான் பாசிட்டிவான ஒரு இதில் போயிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற ரிஷப ராசி நண்பர்கள் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிதான் பார்க்குறோம். ஸோ இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு பொதுவான பலன் செவ்வாய்க்கிழமை அம்மனை போய் வழிபடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்லது, ஒரு நன்மை உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப யாராவது புதுசா நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வேலை உங்களுக்கு அமையுங்க. ஸோ அப்படி இல்லாத நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு மாதிரி கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கான வேலைகளுக்கான நீங்க காத்திருக்கலாம். ஸோ அதுல உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களை சேரும். கண்டிப்பா சேரும். ஸோ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆர்டருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, இல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்றீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புதுசா ஒரு கஸ்டமரோ இல்லை புதுசா ஒரு ஆர்டரோ புதுசா ஏதாவது எக்யூப்மெண்ட் வாங்குறதோ, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைப் தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஸோ அது மூலியமா நீங்க அந்த புது ஆர்டர் மூலியமா நீங்க வரக்கூடிய லாபத்துல நீங்க புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் உங்க பிசினஸ் பெரிதுபடுத்துறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த அந்த தெளிவான ஒரு இது நாள் வரைக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்ததை விட இந்த மாதம், இந்த ஆடி மாதம் 2025க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ நீங்க உங்களுக்கே ஒரு வளர்ச்சி தெரியும். ஸோ நம்ம கரெக்டா தெளிவாக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு தெளிவு தெரியும். ஸோ இதனால வரைக்கும் கண்டிப்பா நீங்க இதனால வரைக்கும் நீங்க தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு கடன் வாங்கி தான் கடனால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கடன்லாம் எப்படா அடையும், எப்படா அடைச்சு முடிக்கிறது, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறமே, இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறமே, கடன் மேல கடனா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படா நம்மளுக்கு முடியும், அதுல இருந்து எப்படா ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடனை நீங்க ஆல்ரெடி இருக்கிற பழைய கடன்ல நீங்க ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா நீங்க கட்டி முடிச்சுட்டே வர போறீங்க. ஸோ ஏன்னா நான் தொழில உங்களுக்கு கரெக்டா அமைய போகுது, வேலை தேடிட்டு இருந்து கரெக்டா வேலை கிடைக்க போகுது. நீங்க வெளிநாடு பயணம் செய்யறது வெளிநாடு போகலாம், கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ அது கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்க கண்டிப்பா உங்களோட கடன்களை எல்லாமே பழைய கடன்களை எல்லாமே கட்டி முடிச்சுட்டு வர போறீங்க. புதுசா யாராவது வீட்டு மன இல்ல வீடு வாங்குறது இல்ல லேண்ட் வாங்குறது எல்லாமே திட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, திட்டம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி 18க்கு அப்புறம், அதாவது தமிழ் மாதம் ஆடி 18க்கு அப்புறம் நீங்க அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா எடுங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய லாபத்தை கொண்டு தரும். ஸோ நீங்க ஒரு வீடு வாங்க, இப்போ ஒரு சில பேர்லாம் வாங்கி விற்கிறவங்களா இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்றது இல்லாம ஒரு சில பேர் சின்ன சின்னதா ஏதோ லேண்ட் ஏதாவது கிடைச்சா அதை வாங்கி சேல் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பா நீங்க ஆடி 18க்கு அப்புறம் நீங்க வாங்கி அதை திருப்பி நீங்க ரீசேல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான ரீசேல் வேல்யூ கண்டிப்பா உங்களுக்கு உயரும், நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இல்ல புதுசா நீங்க சொந்தமாவே நான் ரீசேல் பண்ணல, நான் சொந்தமாவே வாங்க போறேன் அப்படின்னு தாராளமா வாங்கலாம். வீடு, நிலம், லேண்டு எல்லாமே வாங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். கண்டிப்பா அதை கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க வாங்குங்க. ஸோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ஸோ கல்யாணம் ஆகாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கல்யாணக்கான சுபமா ஒரு பேச்சு வார்த்தைகள் வீட்டுல அடிபடும். ஸோ நீங்க இது வரைக்கும் நம்மள கல்யாணமும் ஆகல, நம்மள எதுவுமே பேச முடியல, எதுவும் பண்ணல, பொண்ணு பாக்குறாங்களா பாக்கலையா, இல்ல மாப்பிள்ளை பாக்குறாங்களா பாக்கலையா அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்துல இந்த மாதத்துக்கு அப்புறம் சொல்றேன், இந்த ஆடி இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் இந்த ஆடி மாசத்துல பொண்ணு பாக்குறது எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கான அடித்தளமா இருக்கும் இந்த மாதம். கண்டிப்பா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்.
ஸோ காதல்ல வந்துட்டு யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னடா இது வந்து லவ்ல வந்து ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்பிக்கை இல்ல. ஒரு ஒரு ஏட்டிக்கு போட்டியா, எதிர்முனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஆ இந்த மாதத்துல வந்து கண்டிப்பா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி, ஃபியூச்சருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க 2 பேரும் சேர்ந்து யோசிச்சு அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்க போறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த உடல் நலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஸோ அதுல வந்து உடல் நலத்துல வந்து கண்டிப்பா உடல் நலத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய லெவல் இருக்காது. ஸோ இது நாள் வரைக்கும் விரைய செலவு நெறையா வந்து பண்ணியிருப்பீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த உடல் நலத்தினால வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு நெறையா வந்து பண்ணிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அ இந்த மாதம் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைஞ்சிரும். விரைய செலவு வந்து அதிகம் வைக்காது. ஸோ சின்ன சின்ன நார்மலா வந்து இந்த தலைவலி, காய்ச்சல் இது மாரி சின்ன சின்னதா வந்து ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்துங்க. இல்ல நீங்க புதுசா ஏதாவது வாகனம் வாங்கணும், இல்ல டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து பண்ணலாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு யோகமா இருக்கு. ஸோ புதுசா நீங்க வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க தாராளமா வாங்கலாம். இல்ல டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் இது கால் டாக்ஸி, இல்ல இது மாரி லாரி டிரான்ஸ்போர்ட்டு, இந்த ஈச்சர் வாங்கி ஏதோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இது மாரி எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாரி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா வந்து பண்ணலாம். கண்டிப்பா வந்து நல்ல யோ யோகத்தை தான் வந்து குடுக்க போதுங்க. கண்டிப்பா அதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வேலையில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டென்ஷன் வரலாம். பொதுவான பிரச்சனைகள், அதாவது வேலை செய்யும்போது பொதுவான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வர பிரச்சனை தான். பொதுவான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அத வந்து சுமூகமா வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கத்துக்குங்க. ஸோ முக்கிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நீங்க வந்து இப்ப தொழில் பண்ணும்போது முக்கியமா ஏதாவது ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கீங்க. புதுசா ஆர்டருக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா, கொஞ்சம் தாமதமாகும். முன்ன பின்ன ஆகும். ஸோ சொன்ன தேதியிலே இப்ப நீங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த டேட்லயே தான் வந்தே ஆகணும் அப்படின்லாம் இல்ல. அதுலருந்து ஒரு 2 நாள் தள்ளி போகலாம். ஸோ அது மாரி வந்து ஒரு 2 நாள் தள்ளி போகலாம். என்னடாது நம்ம நெனைச்ச டைம்ல எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனச வந்து தளர விட்டுறாதீங்க. தளர விடாம கொஞ்சம் துணிச்சலா செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணிட்டு வந்துடலாம். தேவையான செலவு, தேவையற்ற செலவெல்லாம் வந்து குறைச்சிக்கங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நெறைய கடன் பட்டிருப்பீங்க. ஸோ தேவையில்லாம நம்ம செலவு பண்ணி மேலும் பெறப்பட வேணாம். ஸோ தேவையற்ற செலவ வந்து குறைச்சிட்டு தேவையான என்ன செலவோ அத மட்டும் செய்யுங்க. கடன முடிஞ்ச வரைக்கும் கட்டி பாருங்க. ஸோ குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமா வந்து பாத்துக்கங்க. ஸோ மத்தபடி குடும்ப பிரச்சனைகள் வந்து பெருசா அந்த எதுவும் கிடையாது. ஸோ அத மட்டும் பாத்துக்கங்க. ஸோ முக்கிய பொறுப்புகள் ஏதாவது குடும்பத்திலயோ, இல்ல வேலையிலயோ, இல்ல தொழில்லயோ, ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து முக்கியமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, முக்கியமா ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அது நீங்க வந்து உங்க தலைமையில தான் அது வந்து நடக்கும். ஸோ நீங்க வந்து நான் ஒருத்தனை நம்பி நான் அவன்ட்ட குடுத்தேன். அவன் கரெக்ட்டா செஞ்சிருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தயவு செய்து வந்து குடுக்காதீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது, முக்கிய பொறுப்புகள் எடுத்துட்டு அந்த வேலைய செய்யும்போது, தயவு செய்து நீங்களே நேர்ல போயி பார்த்து செய்யுங்க. ஸோ அடுத்தவங்கள நம்பி வந்து தயவு செய்து எதையுமே வந்து ஒப்படைக்காதீங்க. ஸோ ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க உங்கள பார்த்து உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பா உங்க மனசுல வந்து ஏற்படும். நிதி வந்து கண்டிப்பா இது நாள் வரைக்கும் இல்லாத கஷ்டப்பட்ட இருந்தாங்க. இது நாள் வரைக்கும் நிதி நிலைமை வந்து மேம்படும். ஸோ ரிஷபராசி கார நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.